ஓம் நம சிவாய. இப்பரந்த உலகத்தில் உயர்ந்த உள்ளம் படைத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் சித்தன் பழனியின் அன்பு கலந்த ஆன்மீக வணக்கங்கள். வாங்க நேர நிகழ்ச்சிக்கு போகலாம். இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். ஒரு தெருக்கூத்து கலைஞனாக உள்ளே அடியெடுத்து வைத்து பயணிக்கும் ஆண்களுக்கே எவ்வளவு பிரச்சனை என்று சொன்னால் அவ்வளவு பிரச்சனை சந்திக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது ஒரு பெண்ணாக பிறந்து 10 வயதில் கரகாட்ட கலை குழுவில் இணைந்து தன்னை அர்ப்பணித்து அவர் கடந்து வந்த பாதைகளையும் அவர் கரகாட்ட கலைக்குழுவில் வெற்றி கொடி நாட்டியதையும் தற்பொழுது தெருக்கூத்தில் வலம் வந்து கொண்டிருக்கின்றார். அவருடைய அபார திறமைகளை பற்றியும் அவருடைய பாடல்கள் பற்றியும் கடந்து வந்த பாதைகள் பற்றியும் அவருடைய அனுபவங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ள இருக்கின்றார். அவரை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க வந்திருக்கோம். அவர் யாருன்னு பார்க்குறீங்களா? அவர் அரியலூர் மாவட்டம் அஸ்தனாபுரம் கிராமத்தை சார்ந்த திரு மல்லிகா அவரின் கலை பயணத்தை நம்மோடு பகிர்ந்து கொள்ள இருக்கின்றார். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். அதுக்கு முன்னாடி என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்பொழுதுதான் அடியேன் போடுற வீடியோ உங்களை வந்தடையும், நீங்கள் காண முடியும். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். அம்மா வணக்கம். நாங்கள் சித்தன் டிவி யூடியூப் சேனல்லேருந்து வந்திருக்கிறோம். நீங்கள் கராட்டம் ஆடிருக்கீங்க, தெருக்கூத்து கலைஞராக வளம் வரீங்க. உங்களுடைய கலை அனுபவங்களையும் நீங்கள் இந்த கலை உலகத்திற்கு வருவதற்கு முன்னாடி வாழ்க்கையில் எப்படிலாம் கடந்து வந்தீங்க அப்படிங்கிறத நாங்கள் பதிவு பண்ண வந்திருக்கோம். உங்கள் பேரை சொல்லுங்கம்மா. என் பேர் மல்லிகா. 10 வயசுல இருந்து கரகாட்டம் கலை தொழில் பண்ணிக்கிட்டு வரோம். கலை தொழில் பண்ணாலும் சாப்பாட்டு கூட அந்த டைம்ல எங்களுக்கு சாப்பாட்டு கூட கஷ்டம். அப்படி சாப்பாட்டு கஷ்டமா இருந்தாலும் இந்த கலை தொழில ஈடுபட்டு தான் இன்னைக்கு பசங்களையோ நாங்களோ இன்னைக்கு குடிக்கிறதுக்கு சாப்பாட்டுக்கு கஷ்டம் இல்லாத போயிட்டு இருக்கு. சரிங்கம்மா. நீங்க கரகாட்டத்தை எத்தனை வயசுக்கு வந்தீங்க? 10 வயசுல இருந்து ஆடிட்டு இருக்கேன். சரிங்க. நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? படிக்கல. 2வது தான் போனேன். அதுல இருந்து நான் படிக்கல. ஏன் நீங்க படிக்கல? என்னத்துக்கு காரணம்? கஷ்டம். ஆமா, சாப்பாட்டு கூட கஷ்டம். அதனால வந்து நாங்க பிறந்தது 3 பேர் அக்கா தங்கச்சி. சரிங்கம்மா. 3 பேருமே ஆடுவோம். என் தம்பி ஒருத்தன், அவன் மட்டும் தான் தொடர்ந்து படிச்சுட்டு இருந்தான். அப்ப எங்க அப்பா உள்ள காலத்துல வீட்டு கூடு சாப்பாடு வாங்கி தான் எங்களை காவந்து பண்ணுவோம். சரிங்கம்மா. மிருதகம் வாசி 10 வீட்டுல சோத்தை வாங்கி அந்த சோத்தை கொடுத்ததான் எங்க அப்பா எங்களை கஷ்டப்பட்டு வளர்த்தாரு. சரிங்கம்மா. இப்ப நாங்க இந்த கரகாட்டம் எங்களை கட்டி கொடுத்த வீட்லயே கொல்லக்கூடிய நிலமெல்லாம் எதுவுமே இல்லைங்க. அப்படி இருந்தோம். நாங்க 3 பேருமே அக்கா தங்கச்சி ஆடி பாடிதான் இன்னைக்கு அது கொஞ்சம் நல்ல நிலைமையில வந்திருக்கோம். வறுமையின் காரணத்தால நம்ம கலைக்கு வந்துட்டீங்க. ஆமா, இந்த வறுமை காலத்தாலதான் வந்து கலை தொழில் பண்ணிட்டு இருக்கோம். பண்ணினாலும் வந்து எங்களுக்கு இன்னைக்கு பெரிய காலுக்கு ஒரு பையன், நடக்காலுக்கு 3 பசங்க, 2 பொண்ணு ஒரு பையன், எனக்கு 3 பொண்ணு ஒரு பையன். இப்படி இருந்த இந்த காலகட்டத்திலயும் எங்க வீட்டுக்காரருக்கு ஆட தெரியாது. நான் மட்டும்தான் அந்த ஆட்டத்துக்கு போயிட்டு இருக்கேன். என் பெரிய பொண்ணை 10வது வரைக்கும் படிக்க வச்சு அது அப்புறம் என்னோடய அழைச்சிக்கிட்டேன். அப்ப உள்ள சூழ்நிலை அதுக்கு பிற்பாடு என் பெரிய மோளை படிக்க வைக்க முடியல. அதால சாப்பாடு கூட கஷ்டமா இருக்கு. நம்ம வீட்டுக்காரர் வேலை செஞ்சு அன்னைக்கு ஓனாதான் உண்டு. பெரிய மோளை 8வது வரைக்கும் படிக்க வச்சு அப்புறம் என்னோடைய அந்த பிள்ளைய வந்து 8வது வரைக்கும் தான் படிக்க வச்சேன். 8வது படிக்க வச்சு அதுல இருந்து பெரிய பிள்ளைய ஆட்டம் கத்து கொடுத்தேன். இன்னைக்கு அந்த கலை தொழில தான் அது இருக்கு. அந்த பிள்ளைக்கு வந்து வீட்டுக்காரரு செத்துட்டாரு. 2 பசங்க அந்த பண்ருட்டில கட்டி கொடுத்துருக்காங்க. பண்ருட்டிக்கு அங்காட்ட ஒரே ஊர்ல கொடுத்துருக்கான். மருமக வண்டியில போய் அடிக்கிட்டு செத்துருச்சு அந்த பொண்ணு. திருப்பி எனக்கு 3 பொண்ணுல இன்னொரு பொண்ணு ட்ரிபிள் இன்ஜினியர் படிக்க வச்சேன். அது படிச்சுட்டு இப்ப உள்ளூர்லயே கட்டிக்கிச்சு. சரிங்கம்மா. நீங்க இந்த எத்தனையும் உங்களுடைய கலையின் அனுபவம், கலையை அந்த வருமானத்தை நீங்க காப்பாத்திருக்கீங்க. ஆமா, இந்த கரகாட்ட தொழில் வச்சுதான். சரிங்கம்மா. நீங்க இளமையில கரகாட்டம் வந்திருப்பீங்கல்ல? அப்ப ஊருக்கு போய் எவ்வளவு பிரச்சனை சந்திச்சீங்க? ஊருக்கு போய் பவுடர் போட்டு, சில ஊர்ல பவுடர் போட்டு ஆட முடியாத, ஆட்ட வேணாம், இதுக்கப்புறம் எதுக்கு ஆடுறீங்க, வந்து நீங்க ஆட்டத்தை நிறுத்திட்டு போடுறாங்க. சில ஊர்ல திருச்சி நம்ம தோல்கட்டுல இறங்கி ஆடிக்கிட்டு இருக்கோம். திருச்சிக்கு போய் ஆடிட்டு அங்கிருந்து சோடிச்சு சமயபுரத்துக்கு பூவுக்கு வரும். அந்த பூ எடுத்துட்டு போவாங்க. அப்ப தோல்கட்டு பக்கத்துலதான் போயிருந்தோம். தோல்கட்டுல கொண்டாந்து இறக்கி விட்டுருவாங்க எல்லா செட்டுமே. அப்ப ஆடிக்கிட்டு இருக்கோங்கள
ஆடி தோள்கட்டுல இருந்து அங்கே இருந்து சமயப்பற உள்ளாரதான் அந்த பூ எடுத்துட்டு போகணும். அப்படி நாங்க 3 அன்னைக்கு 4 பொண்ணு போயிருந்தோம். அப்பெல்லாம் வந்து இளமைய வயசா இருந்தா என் பசங்களும் வந்துருது. ஆனா என் பொண்ணு இல்ல, வேற பொண்ணு ஒரு 2 பொண்ணு வந்துருக்குவோ. திருச்சி காலகாரர் ஒருத்தர் இருக்காரு, அவரு தான் எங்களை அழைச்சிட்டு போனவரு. அவரு பொண்ணு நாங்க எங்க மாமாவோ எல்லாமே ஆடிட்டு போனோம். சமயப்பற கிட்டத்த போகல இப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தவங்க அப்படியே வந்து குமிஞ்சி அப்படியே ஒரு பொண்ணை கையை இப்படி சொல்லிட்டு திரும்பிட்டாங்க. இந்த பூட்டு நழுப்பிச்சு. நான் இந்த கரகத்தை வச்சுட்டு தமிழ் வாசிச்சு பக்கத்திலேயே போய் நெஞ்சில கரகத்தை வச்சுக்கிட்டே ஒரு வீட்டு உள்ள நான் வச்சுக்கிட்டோம். இன்னொரு பிள்ளைக்கு இந்த இடுப்பு அப்பயே இந்த ஓடுன இடத்துல அப்படியே இந்த லைட்டா வந்து இந்த வயிற்றுல இருந்து இப்படி நகத்தால பிடிச்சி பூரிட்டாங்க அந்த கரகாட்டத்துல. ஆமா ஆமா சரிங்கம்மா. அந்த இந்த இடத்துல எனக்கு மட்டும் காயம் இது வரைக்கும் இன்னும் வடிவு இருக்கும். இன்னொரு பொண்ணுக்கு கையை பிடிச்சி அப்படியே மூட்டை திருப்பிட்டாங்க. இன்னொரு பொண்ணுக்கு வந்து என்னத்த சொல்றது, அது மாதிரி அந்த பொண்ணுதான் அட்வான்ஸ் வாங்கினவள திருச்சியில. அவளே வந்து வண்ணசன் இல்லாத பண்ணாத மோசம் பண்ணாங்க. ஆனா இவ்வளவு வட்டாரம் சுத்தினா, ஆனா திருச்சி தோள்கட்டுல சமயப்பறம் ஊருக்கு போய் தான் இவ்வளவு நகைச்சியை சந்திச்சான். சில இடத்துல வந்து இப்படியே ஆடிட்டு இருந்தான். அப்புறம் கொஞ்சம் 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 காலகட்டத்துல திருப்பி என்னால வயசாகி போச்சு. திருப்பி இந்த செத்ததை பிழையத்துக்கு ஆடுவாங்க. பசங்க 3 பொண்ணு ஒரு பையன் இருக்கு. நம்ம இவ்வளவு தூரம் வந்து கஷ்டப்பட்டு வரணுமே அப்படின்னு சொல்லி அப்புறம் அதுக்கும் போயிட்டு இருக்கான். அதுக்கு போய் சும்மாத்தோட அதுலயும் போய் கொஞ்சம் காசு சம்பாரிச்சு பொண்ணை நடுப்பொண்ணை ட்ரிபிள் இன்ஜினியர் படிக்க வச்சேன். ஒரு பொண்ணு 2வது பொண்ணை வந்து ஒரு பொண்ணா ஆட்டக்கத்து கொடுத்தேன். பெரிய பொண்ணா நடுப்பொண்ணை வந்து ட்ரிபிள் இன்ஜினியர் படிக்க வச்சு அதுக்கு என்ன வேலை கிடைக்கல. வந்து சின்ன பொண்ணு வந்து 12வது வரைக்கும் தான் படிச்சுது. அப்புறம் அந்த ஊர்காவல் பட போலீஸ் வேலைக்கு போயிட்டு இருக்கு. அந்த பொண்ணை கொஞ்சம் கஷ்டப்பட்டு அதை கொஞ்சம் படிக்க வச்சேன். இப்ப காலகட்டத்துல வந்து எனக்கு வயசாகி போச்சு. வயசாகி ஆட முடியல என்னால. 2 இடு மூக்குல ஆபரேஷன் பண்ணிருக்காங்க. அதோட வந்து இந்த சாமி ஆகினாரு, செல்லியம்மா, மாரியம்மா, நரகாட்டம்மா, கொடகாட்டம்மா, முனியப்பா, இது மாதிரி செல்லப்பிள்ளை ஆட்டம் போறீங்க. இப்ப தெருக்கூத்துக்கும் போறீங்க? ஆமா, செல்லப்பிள்ளை ஆட்டத்துக்கும் போவேன். தை முடிஞ்சு மாசி பங்குனி சித்திரை வைகாசில ஊருக்கு வந்து செல்லப்பிள்ளை ஆட்டம், சாமிக்குன்னே செல்லப்பிள்ளை ஆடுறது இருக்கு. சரிங்கம்மா. இப்ப நீங்க கரகாட்டம் கத்துக்கிட்டீங்கல்ல, உங்களுக்கு கரகாட்டம் கத்து கொடுத்த ஆசிரியர் குருநாதர் யாரு? எங்க அக்கா புருஷன் தான். அக்கா புருஷன். அவர் பேர் என்னங்கம்மா? அவர் பேர் வந்து ராஜேந்திரன். வீணா கைகேட்ல பெரிய அக்கா புருஷன் தான் இருக்காரு. அவரு பச்சை பிள்ளையில இருந்து அதை ஆடிட்டு இருக்காரு. அவர் தான் உங்களுக்கு குருநாதர்? ஆமா. அவர் வந்து எங்க அக்கால பெரிய அக்கால கட்டியிருக்காரு. சரிங்கம்மா. அவரு தான் எங்களுக்கு குரு. எந்த வாத்தியாரும் வச்சு கத்துக்கல. நீங்க கத்துக்கிட்டீங்களே, முதல் நீங்க அரங்கேற்றம் எந்த ஊர்ல ஆடுனீங்க? முதல் ஆட்டம் உங்களுடைய முதல் ஆட்டம் வந்து இங்க நம்ம எங்க பக்கம் தான் ஆடினோம். ஊருக்கு நம்ம முட்டாஞ்சிருக்கிட்ட அந்த ஊர்லதான் நாங்க முதல்ல ஆடணும். எங்க அக்கா புருஷன் தான் அழைச்சிட்டு போய் பவுடர் போட்டு 10 வயசுல என்ன எப்படி ஆடுறதுன்னு தெரியாது. அப்ப சாப்பாடு கஷ்டம். அதெல்லாம் இன்னைக்கு போனா எங்க அம்மாலும் வந்து நான் வயசு வராதுக்கு முன்னாடி செத்துட்டாங்க. எங்க அப்பா மட்டும்தான் இருந்தாரு. எங்க பெரிய அக்கா புருஷன் தான் எங்களை வளர்த்துவோம். நடக்காலையும் பெரிய அக்காலையே கட்டி கொடுத்துட்டு அம்மா செத்துருச்சு. அதுக்கப்புறம் எங்க பெரிய அக்கா தான் என்ன வந்து இவ்வளவு தூரத்துக்கு ஆளாக்குறது. தம்பிக்கு கல்யாணம் பண்ணி வச்சது எங்க பெரிய அக்கா தான் எனக்கு வாழ்க்கைய. நீங்க முதல்ல ஆடுனீங்கல்ல, அந்த ஊர்ல உங்களுக்கு பேர் எப்படி? இந்த பொண்ணு நல்லா ஆடுன்னு சொன்னாங்களா? நல்லா சொன்னாங்க. இல்ல அப்ப அப்பதான் போய் 10 வயசுல ஆடுனா பரவாயில்ல. எங்க அக்கா வேற ஊருக்கு போயிடுச்சு. அதான் ஆடும், கரகாட்டம் ஆடும். இருந்தாலும் எங்க அக்கால வேற ஊருக்கு எங்க அக்கா புருஷன் அனுப்பிச்சு விட்டுட்டு என்ன மட்டும் தான் அழைச்சிட்டு போனாரு. அன்னைக்கு நைட்டு மட்டும் நானும் எங்க அக்கா புருஷன் தான் ஆடணும். இருந்தாலும் அந்த சூழ்நிலை பரவாயில்ல. அப்பெல்லாம் குறைச்ச சம்பளம் தானே, 70 ரூபாய், 50 ரூபா, 90 ரூபா இப்படி காலகட்டம் தான் ஆடினது. நல்ல பேர் வாங்கிட்டீங்க முதல்ல. நல்ல பேர் தான். சரி, இப்ப சில ஊர்ல நீங்க ஆடுனதுல மல்லிகா நல்லா ஆடலப்பா அப்படின்னு கசப்பானவங்க ஏதாவது இருக்கா? கசப்பு கசப்பான. ஆமா, பொண்ணு வந்து கருப்பா இருக்கு, இந்த பொண்ணு எதுக்கட அழைச்சிட்டு நல்லா கலரா தானே அழைச்சிட்டு வர சொன்னோம். இந்த பொண்ணு கருப்பா இருக்கு, இந்த பொண்ணு எதுக்கு தேவை? ஒரு ஊர்ல அதே மாதிரி சாமிக்கு போய் நம்ம கருப்புல குறிச்சி பக்கத்துலதான் அந்த ஊருக்கு போயிருந்தோம். போயிட்டு பவுடர் அன்னைக்கு 3 பொண்ணு, நான் ஒரு பொண்ணு, 3 பொண்ணு போயிருந்தேன். 3 பொண்ணு போகல. அவங்க ஊர்காரங்க வந்து சர்வீஸ் பண்ணாதான் கேட்டுருக்காங்க. இந்த எண்ணெய் வந்து பெரிய பொண்ணு, இன்னொரு பொண்ணு சர்வீஸ் பொண்ணு, நான் ஒரு பொண்ணு, 3 பொண்ணு போயிருந்தேன். போயிட்டு சாப்பாடுலாம் சாப்பிட்டுட்டு
மேக்கப் பண்றது ஜாக்கெட்லாம் போட்டுட்டு மேக்கப் பண்றது உட்காரோம். நான் 3 பொண்ணு சர்வீஸ் பொண்ணு தானே கூப்பிட்டேன். ஒரு பொண்ணு வந்து சரியில்லாத அழைச்சிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னாங்க. நான் சொன்னேன், நம்ம வந்து ஆட்டம் பாட்டம் இது எப்பயுமே அறாத தொழில். நம்மளுக்கு ஆட்டமும் நம்ம பாடுற பாட்டும் வயசே ஆகாது. நம்மளுக்குதான் வயசாகும், கலைக்கு வயசாகாது. ஆமா, கலை தொழிலுக்கு வந்து வயசாகாது, நமக்கு தான் வயசாகும். நான் எதுக்குமே பயப்படல. அப்பயும் அந்த டைம்லயே வந்து என்ன சரியில்லை சொன்னீங்களா, ஒண்ணு ஆட பவுடர் போடாதுக்கு முன்ன சொல்லணும், இல்ல நான் ஊருக்குள்ள வந்தல அப்பயே சொல்லணும். இந்த டைம்ல சொல்லல சொன்னா நான் எப்படி பசியறி போறது அப்படின்னு அவங்கள்ட்டே கேட்டுட்டு, என் பெரிய பொண்ணு அங்கேயேதான் இருக்கு, மேல நின்னாலும் பரவாயில்ல, நான் வீட்டுக்கு தான் போவான்னுட்டு அப்படியே ட்ரெஸ் எல்லாம் அவுத்து வச்சுட்டு அப்புறம் அங்க இருந்தா மதிப்பு குறைஞ்சிரும். நம்ம பசங்க 2 பொண்ணு ஆடுதுங்க, நம்ம ஒரு ஆட்டக்காரி போய் வயசு ஆனாலும் பரவாயில்ல, வயசு இருந்தாலும் பரவாயில்ல, சரி வந்துருச்சு அனுசரிச்சு ஆட விடுவோம்னு அந்த ஊர்ல சொல்லல. ஆனா கருப்புக்குறிச்சி பக்கம் தான் உள்ளார அந்த ஊர்ல போய் ஆட போனோம். 3 பொண்ணுமே பவுடர் போட்டோம். பவுடர் வந்து போடுறதுக்கு ஜாக்கெட்ல போட்டுதான் பவுடர் போடுவோம். ஆமா, உட்காந்து பவுடர் போடுற நேரத்துல ஆனா அவன் என்ன அழைச்சிட்டு போனவன் இது நிறுத்திக்க ஊருக்காரங்க சொல்லவும் அப்புறம் அந்த ஓனர் அட்வான்ஸ் வாங்கின ஓனரு ஆட வேணாத்த அப்படின்ட்டான். ஆட வேணாம்னா எனக்கு பஸ் பேர் கொடு, நான் வீட்டுக்கு போயிடுறேன், நைட்டுக்கு போய் விருதால பஸ் ஸ்டாண்ட்ல படுத்திருந்தாலும் சரி நான் வீட்டுக்கே போயிடுறேன்ட்டு அதே டைம்ல நடந்தே வந்து நம்ம கருவக்குறிச்சி உள்ளார அப்புறம் வேற ஊர்ல வந்து அங்கேயே தங்கி அங்கேயே ஒரு ஆட்டோ பிடிச்சி திருப்பி விருதால வந்து அந்த விருதால பவுன் கடை பெரிய கடை இருக்கு பாருங்க, அந்த கடைகிட்ட ஒரு செக்யூரிட்டி உட்காந்துருக்காங்க. அவர்கிட்ட பாதுகாப்பா கொஞ்ச நேரம் உட்காந்துருக்கு. மணி 1 மணிக்கு மெட்ராஸ்ல இருந்து பஸ் வருது. அந்த பஸ்ல அதுக்கப்புறம் அவரே உட்காந்து பாதுகாப்பா உட்காந்து என்ன அரியலூர் பஸ்ல ஏத்தி விட்டாரு. அந்த டைம்ல அப்புறம் அதுக்கு பிற்பாடு வந்துட்டான். இப்படி கஷ்டப்படாம வாழ்க்கை நடந்திருக்கு. ஆமா, அதுக்கப்புறம் இங்க நம்ம தத்தூர் கிட்ட ஒரு தெத்துக்கு போனேன் ஆட்டத்துக்கு. நைட்ல வந்து நைட்டு பகல் ஆடிட்டோம். காலையில இந்த அட்வான்ஸ் வாங்கினவருக்கு எனக்கு கொஞ்சம் தகராறு ஆயிடுச்சு. சம்பளம் வந்து குறைச்சுதான் கொடுப்பேன் அப்படின்னாரு. நான் சொன்னேன், சம்பளம் பேசுற சம்பளம் வந்து எப்பயுமே கொடுக்கற சம்பளம் தான், நீ சம்பளம் கொடுக்கலன்னா பரவாயில்ல, நான் நைட்டுக்கு ஆடினா நீ 5 பைசா கூட தரவானா, எனக்கு பஸ் பேர் இல்லாட்டி போனாவே பிரச்சனை இல்லை, நடந்தே போனா கூட இதுக்கப்புறம் நான் ஆட மாட்டேன் அப்படின்ட்டு நான் அப்புறம் ட்ரெஸ் காலையில பவுடர் போட்டு நைட்டுக்கு ஆடணும்னா நைட்டுக்கு பவுடர் களைச்சிருவோம். மணி 1 மணி வரைக்கும் ஆடுவோம். அதுக்கப்புறம் வந்து நைட்டுக்கு பவுடர் களைச்சிட்டு வேற துணிமை ஆடை அவரை கட்டிட்டு படுத்துருவோம். படுத்து அதுக்கப்புறம் வந்து காலையில வேற பவுடர் போட்டு ஆடுவோம். 10 மணிக்கு மேல சாப்பிட்டு அதுக்கப்புறம் ஆரம்பிப்போம். அப்புறம் அவருக்கும் எனக்கு கொஞ்சம் பிரச்சனை. அப்படியே டக்குன்னு நீ வந்து என்ன விலை கொடுத்து வாங்கல, நான் இன்னைக்கு வந்து ஆட்டம் ஆடினா வேஷம் போட்டா காசு, வேலை செஞ்சா கூலி, வேஷம் போட்டா காசு, உன்னை விருப்பம் இல்லாத இடத்த நான் ஆடல அப்படின்ட்டு அப்படியே புட்டி எடுத்துக்கிட்டு எனக்கு வந்து அங்க தத்தூர்ல இருந்து ஆண்டி ஜெயங்கட்ட வர வரைக்கும் தான் பஸ் பேர் இருக்கு. அதுக்கப்புறம் பஸ் பேரே இல்லை. சம்பளம் வாங்கல. அப்புறம் நீ ஆட்டமே இல்லைன்னா மேல வேணாம்னா அவங்களே அனுப்பிச்சு விட்டாங்க. அப்ப நைட்டுக்கு ஆடினதுக்கு சம்பளம் கொடுத்தாங்க. அந்த அளவு கொடுக்கல. குடுக்காட்டி போனாலும் பிரச்சனை இல்லை, எத்தனையோ பேர் நம்மளுக்கு உதவி செய்யறவங்க இருக்காங்க அப்படின்ட்டு அப்புறம் நான் ஜெயங்கட்ட வந்து அதுக்கப்புறம் அங்க இருந்தவங்கள என் பணத்தை காசு தவற விட்டுட்டான், எனக்கு கொஞ்சம் பஸ் பேர் மட்டும் கொடுங்க எங்க ஊருக்கு போற வரைக்கும் அது மாதிரி கொடுத்தாங்க. அதை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாங்க. எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சிருக்காங்க. வந்துறீங்க. இப்ப அதையும் தாண்டி இப்ப உங்களுடைய தெருக்கூத்து பயணம், தெருக்கூத்துல ஆடிட்டு அதோட அனுபவம் எப்படி உங்களுக்கு? அதுக்கப்புறம் இப்ப வயசாயிடுச்சு, கரகாட்டம் இல்ல, அப்புறம் எப்படா பிழைக்கிறதுன்ட்டு இப்ப இந்த கர்ணமோச்சம், கோவிலம், சத்திரம், கோவில் சத்திரம்னா கோவில் நாடகம், கண்ணகி கோவில், கண்ணகி, ஆமா கண்ணகி கோவில், அந்த நாடகம் சாமிக்கு வைக்கிறாங்க. நம்ம கருமாதிக்கு கருமாதி அன்னைக்கு நைட்ல வைப்பாங்க, அந்தி அழகு அன்னைக்கு. அதுக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது வரைக்கும் போயிட்டு இருக்கான். அப்படி போயிட்டு இருந்தா 2 இடும் மூக்குல எனக்கு ஆபரேஷன் பண்ணிருக்கேன். தமிழ் கட்டி பாட முடியல. எனக்கு இந்த பென்ஷன் பணம் எழுதி வாங்குறதுக்கு வயசு பத்தலங்கிறாங்க. அதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. பசங்களை இன்ன வரைக்கும் வச்சுக்கிட்டு காவந்தம் பண்ணி விட்டான். எல்லா பிள்ளைகளும் படிக்க வச்சேன், ஆம்பளை பிள்ளைய படிக்க வைக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இது 3வது வருஷம் திருச்சி மேன் காலேஜ்ல படிக்கிறான். இந்த வருஷம் 3வது வருஷம், அடுத்த வருஷம் 4வது வருஷம்.
இப்படிலாம் பாடுபட்டு இந்த கலைத்தொழில வந்துதான் எனக்கு குண்டத்தை குச்சி நினைச்சிரு. சரிங்கம்மா. 10 கூடு புங்கிட்டேன் நானு. ஆனா வெறுத்த அந்த தென்னை மட்டை கீத்து, அந்த கீத்து தான் கட்டி அப்படியே கொஞ்சம் மஞ்சள் வச்சு அதுல மழை பெய்ச்சா தொடர்ந்து ஓடுவோம். 10 வீடு நான் வந்து வாக்கப்பட்ட வளர்த்த. எங்க அப்பா வீட்டுல நிலப்பழம் இருக்குது. நிலப்பழம் இருந்து எங்க அப்பா வீட்டு சோத்தம் வாங்கி கொடுத்துதான் வளர்த்தாரு எங்களை. பொட்டை புள்ளிங்கிறதுக்கு எதுவும் செய்யல. அந்த காலகட்டத்துல அவரால் முடியல. ஆமா, நீங்க உங்களுடைய கையாலதான் நீங்க உழைச்சு முன்னேறீங்க. இப்ப கவர்மெண்ட் இடம் தான் 2-3 சென்ட் கொடுத்துருக்காங்க. அதுல வந்து மெத்தை வீடு கட்டிக்கிட்டு பசங்களை படிக்க வச்சுக்கிட்டு இன்னைக்கு எனக்கு கவலை இல்லாத கஞ்சி குடிச்சுக்கிட்டு இருக்கோம். சரிங்கம்மா. இப்ப நீங்க தெரு முதல்ல நீங்க கரகாட்டத்து போனீங்களே, முதல்ல உங்களுடைய குருநாதர் உங்களுக்கு சொல்லி கொடுத்த பாட்டு என்ன பாட்டு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அந்த கிராம பாட்டு தான். ஆமா, என்ன பாட்டு சொல்றது? அந்த பாட்டு எப்படி பாடி? சால நல்ல கடந்து வாடி உள்ள சந்தை பேட்டை தாண்டி வாடி ஓர நல்ல ஒதுங்கி வாடி நம்ம ஓடி கும்பகோணா. யார் பாடுறது? எங்க அக்கா புருஷன் பாடுறது. அததான் நான் திருப்பி அவருக்கு பாடணும்ல. அட ஒன்னால நானு கேட்ட மாமா என்னால நீ கட்ட தட்டு கேட்டு 2 பேரும் மாமா புத்தி கேட்டு நிக்கிறண்ட அடகாதல் களஞ்சியமே கட்டழகு ஓவியமே நீலகருங்குயில அன்னைக்கு நிக்கட்டுமா போகட்டுமா நான் கண்ட கருங்குயில வண்டியில நான் பார்த்தா பாசிங்கிலேயே வதையிலே காதல் களஞ்சியமே கட்டழகு ஓவியமே நீலகருங்குயில நிக்கட்டுமா போகட்டுமா. ஐயப்பாரு வர மாட்டார். அவர் இந்த பணம் மாத்திரம்ல நம்ம நன்கொடை கொடுப்பாங்க. அப்ப அவங்களுக்கு வேற பாட்டு போகணும். அது என்ன பாட்டுங்க? அப்படி 8 கட்டு புத்தகமா அவரு எழுதுறது இங்கிலீஷா எழுதி வெளிய வந்தா என் சாமி எனக்கு இந்திர போல இருப்பா. 8 கட்டு புஸ்தகமா எனக்கு எழுதுறது அவரு இங்கிலீஷா எழுதி நல்ல வெளிய வந்தா ஒரு இந்திரரை போல இருப்பா. அது மாதிரி வாத்தனா அடுத்தவங்க 10 ரூபா கொடுத்து நம்மளுக்கு உதவி செய்வாங்கன்னு சொல்லிதான் அவங்களை ஏத்தி பாடி ஒரு ஊருக்குள்ள போய் எத்தனையோ குடிகாரம் வந்து நிறுத்தி முன்னாடி இந்த பச்சை பச்சையா பேசணும். ஏன்னா பச்சை பச்சையா பேச முடியும். அதான் சொல்றேன். எல்லாடி ஆட்டம் ஆடுறேன் உன இதுக்காடி அழைச்சிட்டு வந்தோம் நிறுத்தி அப்படின்னு என்னென்ன கேள்வி எல்லாம் கேட்பாங்க. அந்த போதைய போட்டுக்கிட்டு வந்து அம்மாட்டையும் பண்ணுவாங்க. அப்படி நாங்க அஞ்சுறதுல அதுக்கு ஒரு பாட்டு வச்சிருக்கோம். அட எத்தனைய புத்திகளை எடுத்து அரைச்சு சொன்னாலுமே நித்தா குடிக்கிறானா நாதி எத்த பயம் போவேன். ஒரு ஊர்ல அதே மாதிரிதாங்க பாடினான். ஆனா குடிகாரன் வந்து கரைச்சல் பண்ணிட்டு இருக்கான். அவன் வந்து வீட்டுக்காரவங்க வந்து எதுவுமே சொல்ல மாட்டாங்க. இந்த வெளியில இருந்து இழவு ஒரு அந்த இழவு எடுத்த பயில வந்து ஏய் என்னடி பாட்டு பாடுற நிறுத்தி. நான் அதான் சொன்னேன், ஏன் அவனுக்கிட்ட நம்ம வம்புக்கு போவானா, நம்ம இருக்கிறத பாட்டை எடுத்து விடுவோன்னுட்டு எத்தனைய புத்திகளை எடுத்து வச்சு சொன்னாலுமே நித்த குடிக்கிறானே நாதி எத்த பயமுவேன். எத்தனைய சொன்னாலுமே எடுத்துரைச்சி சொன்னாலுமே நித்த குடிக்கிறான நாதி எத்த பயமுவேன். அரட்டை கரட்டா ஒரு அர்த்தம் சொல்லி தரட்டா. இந்த பாட்டை நான் பாடினா அதுக்கு அந்த குடிகாரனுக்கு பக்கத்துல என்ன நம்பர் ஏய் நிறுத்து நான் குடிக்கிறேன்னு சொல்லிதான் நீ இந்த பாட்டை பாடுற. உனக்கு எவ்வளவு ஆழ்ந்து இருக்கு, நீ என்ன பத்தி எப்படி பாடுற? ஐயா உன்னை பத்தி பாடல, நான் வந்து ஊர்ல எங்களுக்கு கத்து கொடுத்த பாடம் ஐயா நான் பாடுறேன். ஒன்ன வந்து எதுவுமே சொல்லுங்க. வணக்கங்க, என்னதான் உங்களுக்கு பிரச்சனைனா? ஏன்னா உங்களுக்கு நல்ல உள்ளார போயிட்டாங்கன்னா என்ன நடக்குதுன்னு தெரியாது. நான் இதேதான் ஆடி இதேதான் பாடி என் அவரு பழைக்கணும். அப்புறம் விருதாந்தத்துக்கிட்ட ஒரு தெத்துக்கு போயிருந்தேன். அங்க வந்து இழவுக்கு வந்தவன் இதெல்லாம் ஒரு பொண்ணாடா இது வச்சு எப்படி ஆடுறது அப்படின்னு அந்த இழவுக்கு வந்தவன் சொல்றான். அதான் நான் சொன்னேன், இழவுக்கு வர தாலியா இருக்க மாட்டா, உள்ளவதான் தாலியா இருப்பா. நீ இழவுக்கு வந்தியா இழவு கட்டியா போயிட்டே இரு. காலையில இருந்து 6:30 மணி இப்ப 2 மணி 3 மணி ஆக போகுது. இன்ன வரைக்கும் வீட்டுக்காரவங்க ஒரு வார்த்தை சொல்லல. நீ சொல்லி என்ன பண்ண போற, உன் வேலையை பார்த்துட்டு போய் அப்படின்னு அவன் பாட்டுக்கு சரி சொன்னது நம்ம தப்பு. நான் எங்கேயுமே பயப்பட மாட்டான். ஆனா அந்த
ஆமாங்க உண்மைதான். நம்ம போய் ஊர்காரங்கிட்ட கரைச்சல் பண்ணிட்டு நிக்க வைக்கும் நம்ம சரியில்லையா நிறுத்திடுவோம் ஒண்ணு முதல்ல போட்டுருல அவ்வளவுதான். இன்னைக்கு இல்லாட்டி போனா கடவுள் வந்து ஈயரும்பு 80,000 கோடிக்கு படியாக்குறாரு. 84,100,000 ஜீவசந்தங்களும் படியாந்துகிட்டு இருக்காரு. அப்பேற்பட்ட கடவுள் வந்து நம்மளுக்கு வந்து இவ்வளவு தூரம் நம்மளுக்கு படிக்க தெரியாட்டி போன கல்வி அறிவே என்ன ஆனா அவனா என்ன தெரியாது எல்லாம் கேள்வி என்னுடைய காதால கேட்டு வாயால பாடிக்கிட்டு இருக்கான். இவ்வளவு தூரம் கடவுள் வந்து எனக்கு இவ்வளவு நம்பிக்கை கொடுத்து என் புள்ளுகளை இவ்வளவு தூரம் நான் ஆளாக்கி இந்த கலை தொழில தாங்க இன்னைக்கு நான் பெருமைப்படுறேங்க. இன்னைக்கு சரி இவ்வளவு வயசாகி 48 வயசு 50 வயசு ஆக போகுது எனக்கு. இன்ன வரைக்கும் யாருக்கிட்டே நான் கடை வாங்குறது இல்ல, குழு பணம் எடுத்தது இல்ல, ஒருத்தர்கிட்ட வட்டிக்கு வாங்குறது இல்ல. என்னால முடிஞ்ச வரைக்கும் பிள்ளைங்களுக்கு பகுனம் வண்டி விட்டு பெரிய வண்டி எடுத்து கொடுக்கல. என் பொண்ணுக்கு 3க்குமே எடுத்து கொடுக்கல, கொஞ்சம் பழைய வண்டி அதை அதுக்கும் கொஞ்சம் கொடுத்து நம்மளோட வசதி தம்பி வாங்கி கொடுத்துருங்க. சரிங்கம்மா, இப்ப நீங்க இப்படி பாடுறீங்க. ஆமா, நிறைய ஊர்ல போய் மல்லி அந்த பாட்டு பண்ண நல்லா இருக்குடாப்பா, இந்த பாட்டு பாடுமான்னு சொல்லி கேட்ட பாட்டு ஞாபகம் இருக்குங்க. என்ன பாட்டு? என்ன வந்து ஆளுதான் வந்து கருப்பா இருக்கணும் வச்சுங்க. இது வரைக்கும் நான் வந்து ஏதோ 1-2 குடிய குடிச்சிட்டு அப்படி சொல்லும் அந்த இடத்துல நான் அனுசரிச்சு போயிடுவேன். குடிக்கலையா வந்துருவேன். சரியா இல்ல யாருன்னு நம்ம வந்து கொடுத்து வைக்கல. ஊர்ல என்னவா 10 பேர் சேர்ந்து என்ன சொல்றாங்களோ அதுதான். நம்ம ஒண்டிக்கு வந்து போராடிக்கிட்டு நிக்க முடியாது. அப்ப இன்னைக்கும் வந்து என் வயசு 52 வயசு 53 வயசு ஆகுது. இப்படி இருந்து இந்த காலகட்டத்துல இன்னும் போய்கிட்டு இருக்கான். என் பையன் சொல்லுவான், உன்னை ஆறு இந்த ஆட்டத்துக்கு போக சொல்றது. எப்போ சொல்றான் காலேஜ் படிக்கிறான், அவன் சொல்றான் அவனுக்கு பிடிக்கல இந்த தொழில். நான் சொல்லுவேன் அததான் சொல்லுவேன், நான் செத்தாலும் என் சலங்கை, என்னுடைய மேக்கப் பவுடரு, என் ட்ரெஸ்ஸு, என் கரகுடு கொண்டாந்து குழி உள்ளார போட்டு எண்ணெய் வச்சிரு. அன்னையோட என் கலைமகள் வந்து என்னோடய வரட்டும். ஆனா செத்தாலுங்க நான் செத்தாலும் இந்த கலைமகள் ஆடிட்டு இருக்குள்ள என் மூச்சு நன்னா தேவலான்னு. வாழ்த்துக்கள்மா. கடவுளே இந்த கடவுள்கிட்ட அததான் வேண்டிட்டு இருக்கு. நீங்க வேண்டாம், நீங்க அப்படி நினைக்க வேணாம். உங்களுக்கு இறைவன் நல்ல நீண்ட ஆயுளையும் உங்களுக்கு கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். என்ன பொறுத்தவரைக்கும் அண்ணன் தம்பி அக்கா தங்காச்சி எம்மா கஷ்டப்பட்டு தெரியுமா. சரி, கண்கலங்காதீங்கம்மா, அந்த கலைத்தாய் உங்களுக்கு இருக்கிற நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இப்ப நான் உங்களை உதவி பண்ண மாட்டேன், அந்த தெய்வம் உங்களுக்கு உதவி பண்ணும். நீங்க பயப்படாதீங்க. சரிங்கம்மா, உங்களுடைய கலைமகள் தாங்க இன்ன வரைக்கும் எனக்கு கஞ்சி ஊத்துருங்க.